ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட டிக்கெட் கிடைக்காம இருந்திருந்தும் சிஎஸ்கே கேகேஆர் மேட்சுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு டிக்கெட் கொடுத்தான். அந்த டிக்கெட்ல போயிட்டு மேட்ச் இன்னைக்கு பயங்கரமா இருக்க போகுது. லாஸ்ட் டைம் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 200 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு மேட்ச் பார்க்க போனா நமக்கு பெரிய ஆப்பு. பேட்டிங்கே கிடையாது, என்னதான் ஆடினாங்களோ தெரியல. வெறும் 103 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. டாஸ் பாத்தீங்கன்னா கேகேஆர் சூஸ் பண்ணாங்க. கேகேஆர் டாஸ் சூஸ் பண்ணி பவுலிங் போட போறோம்னு சொன்னாங்க. இதுல தோனி வந்து நாங்களே டாஸ் வின் பண்ணி தான் நாங்க பேட்டிங் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பேட்டிங் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பிலீவபிள் பேட்டிங் ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க கிரவுண்ட. என்னங்க விளையாடுனாங்க, எவ்வளவு கேவலமா ஆட முடியுமோ சிஎஸ்கே அவ்வளவு கேவலமா ஆடினாங்க. பேட்டிங்கே வரல யாருக்கும். அப்பப்ப அடிக்கிறான், பேட்ல பண்ண மாட்டேங்குது. பூரா பாலும் ஆக்சுவலா பவுலரும் கீப்பரும் தான் மேட்ச் ஆட்டாங்க தவிர பேட்ஸ்மேன்ஸ் அங்க இல்லவே இல்லை போல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு மேட்ச். எத்தனை விக்கெட்டுங்க, டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. எதுக்கு இந்த பேட்ஸ்மேன் தெரியல. ராகுல் திரிபாதி என்ன பண்ணாருன்னு தெரியல. அந்த ஓப்பன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப தடவி எடுத்தாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து விக்டரி பார்த்தா அவரும் தடவுறாரு. இதுல மெயினே பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் வேற வந்தாருங்க, தீபக் கூட. அட 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 டக் அவுட். என்னத்துக்குன்னு தான் தெரியல. அஸ்வினை வேற இறக்கி விட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. எவ்வளவு கேவலமா பேட்டிங் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா பேட்டிங் பண்ணியாச்சு. தலையும் டக் அவுட். ஓகே, 103 ரன்னு. இங்கேயாவது இருக்க ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ் வச்சு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா கேகேஆர் வந்ததுல இருந்து அடிச்சா 6 போடுறாங்க போல, அந்த மாதிரி அடிச்சாங்க. என்ன அடி கேகேஆர் இன்னைக்கு பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாத்தையும் பயங்கரமா பண்ணாங்க. ஆக்சுவலா கேகேஆர் ஃபீல்டிங்ல ரெண்டு தப்பு. விஜய் சங்கர் 2 சான்ஸ் கொடுத்தாங்க தவிர மற்ற எந்த மிஸ்டேக்குமே கேகேஆர் இங்க பண்ணல. சிஎஸ்கே மிஸ்டேக் மட்டும்தான் பண்ணாங்க. சிஎஸ்கே எதுவுமே பண்ணல சொல்ல போனா. ஒண்ணு கூட வரலங்க, யாருக்கும் பேட்டிங்கும் வரல, பவுலிங்கும் வரல. அஸ்வின் மறுபடியும் பவர் பிளேல அந்த அடி அடிக்கிறாங்க அஸ்வினை போட்டு. பெட்டர் சிஎஸ்டி ராகுல் திரிபாதி தீபக் கூட இவங்க எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு கொஞ்சமாவது யங்ஸ்டர் யாராவது எப்படி ருத்ராஜுக்கு 2020 சான்ஸ் கொடுத்து அவரை க்ரூம் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களே யாராவது ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். டெஃபினட்டா அதை பத்தி யோசிக்கணும் சிஎஸ்கே. இதுக்கு மேல சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப இல்லைன்னே சொல்லிடலாம். ஆக்சுவலா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெறும் 8 மேட்ச் தான் இருக்கு. 8 மேட்ச்ல மினிமம் 6 ல இருந்து 7 மேட்ச் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடக்குதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா லக்னோ இருக்க மாட்டு சிஎஸ்கே வெளுத்தெடுத்துலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த மேட்ச் ரொம்ப ஒர்ஸ்ட். 4000 டிக்கெட் வாங்கி போனதுக்கு எதுக்காக போகணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு மேட்ச். இப்பதான் புரியுது, எல்லாருமே மேட்ச் முடிஞ்சு வெளியில வந்து கதறாங்க ஏன்டா அப்படின்னு. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணா எந்த ஃபேனா இருந்தாலும் கழுவி தான் ஊற்றுவாங்க. டெஃபினட்டா சிஎஸ்கே கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணி எந்த மேட்சுமே கிடையாது. டெஃபினட்டா சிஎஸ்கே அவங்களோட பவுலிங் கூட பரவாயில்ல, பேட்டிங் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா இந்த சீசன் இது வரைக்கும் சிஎஸ்கே பண்ணாத ஒரு சாதனையை பண்ணுவாங்க. அதாவது டேபிள்ல 10th பொசிஷன் சிஎஸ்கே வந்ததே இல்லை. இப்படியே போச்சுன்னா டெஃபினட்டா 10th பொசிஷன் தான் சிஎஸ்கே தடவை 2025 ஐபிஎல் ஃபினிஷ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத. மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.